என்ன பத்மா மாறி வர நம்ம ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி உன் ட்ரெஸ் சென்ஸ் இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. புது ட்ரெஸ் வேணாவா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய ட்ரெஸ் தான். புதுசாக ஒரு பர்ச்சேஸ் போனாங்க. போயிடலாம். இனிமே நமக்கு என்ன கவலை? அதான் ஒரு ஷோரூம் திறந்தாச்சு இல்ல, அதோட கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்தாச்சு. நாம வெறும் கையிலேயே முழம் போடுவோம். இதை சும்மா விடுவோமா? டோன்ட் வரி. ஆமாம், ஷோரூம் ஆரம்பிச்ச அன்னைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கோ தெரியல. இந்த நோட்டீஸ் விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நாட்டில் ஒரு சாதாரண விஷயம் நடத்துறது கூட எவ்வளவு தடங்கள் பாரு. சரி, அந்த பிரச்சனையை விடு, அது சப்ப மேட்ரு. இப்போ நம்ம கிடைச்சிருக்க அருமையான சான்ஸ். இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம மேல 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 போயிடணும். இப்போ விஜய் பேர ஒரு ஷோரூம் இருக்கா, அடுத்த ஒரு ஷோரூம் என் கையில வரணும், அடுத்த ஒரு ஷோரூம் உன் கையில வரணும். இப்படி பல 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 திட்டங்கள் என் மைண்ட்ல இருக்கு. பரவாயில்லையே. நம்ம ஸ்வீட் டாக்டர் விஜய் வர. விஜய் வாமா விஜய், வா வா. வீட்டை போட்டுட்டு எங்க போய் 2 பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க? வீட்டில் என்னமா இருக்கு, அதான் கடத்த வரைக்கும் போயிட்டு வரோம். ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? சரி வா, வீட்டில் போய் பேசலாம். ஆமா, எல்லாம் நாசமா போச்சு. இதுல வீட்டுல போய் சாவகாசமா பேசணுமா? ஏமா கடையில அறிஞ்சு போச்சா? ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்னும் கவலைப்படாதமா. ஒரு கேஸ போட்டு டோட்டல் செலவையும் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிடலாமா? ஐயோ அப்பா, கொஞ்சம் வாய மூடுறீங்களா? ரோடு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது பேசிட்டு போறேன். அங்க ஒருத்தி என்ன மொத்தமா காலி பண்றதுக்கு ஆபர் ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? யாரு என்ன பண்ணாங்க? யாரா? எல்லாம் அந்த கண்மணி தான். என் குடியே கெட்டு போச்சு. அவ இப்ப கர்ப்பமா இருக்காளா? கர்ப்பமா இருக்காளா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அந்த சிறுக்கி திட்டம் போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நல்ல பிளான் பண்ணி அவரோட கவனத்தை தான் பக்கம் திருப்பி இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. அவ இருக்கிற வரைக்கும் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டா. அவ ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. அவளை பொறுமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னால முடியலப்பா. அவ செத்தாதான் நான் அந்த வீட்டுல நிம்மதியா எஜமானி மாதிரி இருக்க முடியும். அது கண்மணி இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவளை நான் ஒழிச்சு கட்ட போறேன். அவளை நான் கொலை பண்ண போறேன். அப்படிலாம் ஒண்ணும் செஞ்சிடாதம்மா. தவறுமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அந்த சிறுக்கி இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல நான் நுழைய போறதில்ல, இது உறுதி. இந்த பாருமா விஜய், முட்டாள்தனமா பேசாதம்மா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் நம்ம கவனமா இருக்கணுமா. நீ பாட்டுக்கு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னா அது அந்த கண்மணிக்கு தான் வசதியா போயிடும். மாப்பிள்ளைய நிரந்தரமா வளைச்சு போட்டுருவாமா. ஆமா விஜய், நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் மாப்பிள்ளை அவ இருக்கிற ரூமுக்குள்ள போய் இவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கு. நல்ல வேலையா அதுல மாப்பிள்ளைக்கு இஷ்டம் இல்லாம தான் நடந்திருக்கு. ஆமாமா, அப்பா நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ இருக்க வேண்டிய இடம் அந்த வீடுதான். உன் சிம்மாசனம் அங்கதான் இருக்கு. அது எந்த காரணத்து கொண்டும் நீ விட்டு கொடுக்க கூடாது. உன்னை பெத்தவங்க நாங்க உன்னை வாழ்த்தி அனுப்புறோம். நீ தைரியமா அங்க போமா. விஜய், நீ அங்க இல்லன்னு வச்சுக்கோ, அவளுங்களுக்குலாம் ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடும். அதனால நீ அங்க இருக்கிறது தான் முறை. அவ கர்ப்பமான என்ன, நமக்கு எவ்வளவு வழிமுறை இருக்க. உங்க அம்மா சொல்றதுல பாயிண்ட் இருக்குமா. நீ வா, நீ நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் அப்புறமா போலாம். வாமா வாமா போலாம் வா. ஏய், சாப்பிடலையா நீ? மதியானம் சரி சாப்பிட்டு பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அதையாவது குடிச்சிட்டு போ. மேகலா, இந்தா இன்டர்வியூக்கு போற, இதெல்லாம் சாமி படத்துக்கு போட்டுட்டு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு கிளம்பு. சரி. ஐயோ அக்கா, என்னம்மா அக்கா எப்படி ஆச்சுக்கா? அது இப்படி ஆயிடுச்சு. அக்கா ஏம்மா
பார்த்து செய்யக்கூடாதா? கடவுளே, என்னாச்சு பாரு எப்படி புடவை எரிஞ்சிருக்கு. இல்லம்மா, சாமிக்கு பூ வச்சிட்டு இருந்தேன், சேலையில தீ பிடிச்சிருச்சு. என்னம்மா மேகலா, கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா? போ. சரி சரி, நீ போய் புடவையை மாத்து. ஏய், என் ஃபைலையும் பேக்கையும் கொஞ்சம் எடுத்து கூட. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. மேகலா, நீ இன்னைக்கு இன்றைக்கு போய் தான் ஆகணுமா? ஏம்மா? இல்ல, நீ சாமி கும்பிடும்போது புடவையில தீ பிடிச்சிடுச்சு. அதுவே எனக்கு அபசுகனமா படுது. என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. என்னம்மா நீயும் அப்படி பேசினா எப்படி? அனிதா எவ்வளவு கஷ்டப்பட்டு டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா. போகாம இருந்தா எப்படி? நம்ம இஷ்டத்துக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அதுவும் இல்லாம நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம்மா. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அக்கா, அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அனிதாக்கா தானே உனக்கு இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நாளைக்கு வேணா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாமான்னு கேட்க சொல்ல. என்னடி? ஆமா மேகலா, எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. திலகா, இத பாரு, நாம என்ன சொன்னாலும் அவ இன்டர்வியூக்கு போகாம இருக்க போறதில்ல. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீ ஒன்னும் பயப்படாத. மேகலாவுக்கு இந்த வேலை நிச்சயமா கிடைக்கும். போகும்போது தடுக்காத. சுமார், நீ போயிட்டு வாமா. போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேம்மா. திரும்ப போயிட்டு வாமா. பாய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், 15H பஸ் போயிடுச்சா? இல்ல மேடம், வரல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்கள் இளைய இந்திய பத்திரிகையிலேருந்து வரோம். காதல் பற்றிய தற்போதைய மனோபாவம் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறோம். உங்களை பொறுத்தவரைக்கும் காதல்ங்கிறது என்ன மேடம்? என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னு தனியா எதுவும் இல்லைங்க. ஆம்பளைங்க பொண்ணு பாக்குற மாதிரி நாங்க மாப்பிள்ளை தேடுற முயற்சி தான் காதல். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க மேடம்? சார், இப்ப என்ன ஒருத்தன் லவ் பண்றியான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நாங்க கோயிலுக்கு போறோம். அவன் கூட பேசி பழகி கேரக்டர் ஒத்து வரலன்னா கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சார். ரொம்ப நன்றி மேடம். மேடம், காதல் பற்றி உங்கள் கருத்து என்ன மேடம்? எங்க காலத்துல எல்லாம் காதல் கீதல்னு பெருசா எதுவும் இல்லைங்க. அப்பா அம்மா பார்த்து காட்டுற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்போம். அவர் அடிப்பாரு, உதைப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தாங்க இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சுவாரு. அதான் காதல்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி மேடம். மேடம், காதல் பற்றி உங்கள் ஒப்பீனியன்? என்ன பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது ஒண்ணுமே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் டைம் பாஸ் தான். தேங்க்யூ மேடம். சார், ஒரு நிமிஷம். காதல் பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? காதலை பற்றிலாம் தெளிவாக பதில் சொல்ல முடியாதுங்க. கள்ள குடிச்ச பறவை பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யுதுன்னே தெரியாம அங்கே இங்கே தவி குதிக்குது பாருங்க. அது மாதிரி தாங்க இந்த பசங்களும். வயசு கோளாறுல லூசுத்தனமா உளறிட்டு கேனத்தனமா நடந்துக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பேர் தாங்க காதல். தேங்க்யூ சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், காதல் பற்றி உங்கள் கருத்து என்ன மேடம்? இது பாருங்க, இப்போ நம்ம பஸ்லயோ ரோட்லயோ போகும்போது யாரோ ஒருத்தரோட முகத்தை பார்க்குறோம். அந்த முகம் ஒரு செகண்ட்ல மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருது. அந்த முகம் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது நம்மளை பாதிக்கும்ல. அந்த ஆள் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அந்த முகத்தை மறுபடியும் பார்க்கணும்னு நம்ம மனசுக்கு தோணும். அந்த உணர்வுக்கு நீங்க என்ன பேர் சொல்வீங்க? நீங்களே சொல்லுங்க மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் அதாங்க நிஜமான காதல். எந்த நோக்கமும் இல்லாம ஒரு நொடியில உங்க மனசுல புயலே ஏற்படுத்துது பாருங்க. அதுக்கு பேர் தாங்க காதல். என்ன சிஷாம், விசாரிச்சியா? அவங்களையும் அவங்க வீட்டையும் நான் வாட்ச் பண்ணேன். நீ என்ன ஃபீல் பண்ற? ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் மாஸ்டர். நான்சென்ஸ். நாம எதையுமே கஷ்டம்னு நினைக்க கூடாது. நாம செய்ய போற காரியம் என்ன, தன்மை என்ன, அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத தெரிஞ்சுதானே செய்யறோம். அதனால நீ இப்ப அங்க உள்ள நிலைமைகள் என்னங்கிறத மட்டும் சொல்லு. சாரி மாஸ்டர். அதெல்லாம் வேண்டாம், விஷயத்தை மட்டும் சொல்லு. அந்த ஆளோட வீட்டை சுத்தி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் போட்டிருக்காங்க. 2 செக்யூரிட்டி ஏஜென்சி ஆட்கள் 24 ஹவர்ஸ் அங்கேயே இருக்காங்க. அது இல்லாமல் அவன் குடியிருக்க பெச நகர் தெருவில் 4-5 விஐபிங்க வீடு இருக்கிறதுனால போலீஸோட கெடுபடிகளும் அதிகமாக இருக்குது. அந்த ஆளும் அவங்க ஒய்ஃபும் வாக்கிங் போனா கூட 4-5 செக்யூரிட்டிஸ் கூடயே போகிறாங்க. அவனோட பசங்க காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கும் செக்யூரிட்டிஸ் இருக்கு. 2 பேரும் தனித்தனி காரில் தான் போகிறாங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே இருக்கணும் நீலிமா. ஊரை அடிச்சு உலையில போடுற அயோக்கிய அவன் மேல எத்தனை பேர் கோபமா இருப்பாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவனால எத்தனை குடும்பம் நாசமா இருக்குங்கிற கணக்கு அவங்கிட்ட இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் மாஸ்டர்?
தம்பி இந்த ஏரியாவில் யாரும் புதுசாக குடி இல்லைங்களா? தெரியாதா? ஒன்றும் சார். ஏமா இங்கே யாரும் புதுசாக கொடுத்துட்டு வந்துருக்காங்களா? அந்த மாடி வீடு தான் புதுசா ஒரு கொடுத்துட்டு வந்திருக்கு. அந்த வீடா? பா ஓப்பா இந்த மாடி வீடாப்பா. மாஸ்டர் வாங்க, பாருங்க பாருங்க. போலீஸ் மாஸ்டர் நம்மளை பத்தி தான் விசாரிக்கிறாங்க போல இருக்கு. அட வரட்டுமா, நம்ம பார்க்காத போலீஸா? பார்க்க போலாம். அதோ நிறுத்து நிறுத்து, இந்த வீடு தான் நம்ம சொன்னாங்க. நிறுத்து. என்ன? நீங்க தான் இந்த வீட்டு குடி வந்திருக்கீங்களா? ஆமா சார். உங்ககிட்ட நான் கொஞ்சம் விசாரணை பண்ணமே. உள்ள வாங்க சார், வாங்க வாங்க. வாங்க வாங்க. அப்பா போலீஸ் வந்திருக்காங்க, ஏதோ என்கொயரியா? வணக்கம் சார். ஏதாவது சாப்பிட கொடுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். பரவாயில்ல சார், ஏதாவது? பரவாயில்லம்மா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க? நான், என் பொண்ணு, என் பையன், 3 பேர் தான் சார். நீங்கள் இதே ஊரா? சென்னையா? வெளியூருங்க. என் ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வந்திருக்கோம். ட்ரீட்மெண்ட்டா? ஆமா சார், அப்பாக்கு கிட்னி ப்ராப்ளம். சென்னையில தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. அதான் இங்க வந்து தங்கியிருக்கோம் சார். ஓ அப்படியா? சரி, இன்னும் எவ்வளோ நாள் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க? 3 மாசமாவது ஆகுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை சார். பசங்க விரும்புகிறாங்க, அதனால தான் நான் வந்தேன். அப்பா மேல பசங்களுக்கு இவ்வளோ பாசமா? ஆமா சார். சார் என்ன என்கொயரின்னு? அது ஒன்றும் இல்லைம்மா. ஆந்திராலேருந்து ஒரு குரூப்பு சென்னையில் வந்து குடியேறி இருக்காங்க. யாரையோ கடத்த போகிறாங்களாம். அவங்க ஊர் பிரச்சனையை அவங்க ஊரில் வச்சுக்காம இங்கே வந்து எங்கள் உயிரை வாங்குறாங்க. அதனால புதுசாக வந்து தங்கியிருக்கிற சிலரை பற்றி சில ஏரியாவில் விசாரிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதாம்மா. அப்படியா சார்? நான் கிளம்புறோம். அப்பாவை நல்லபடியாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கோமா? சரிங்க சார். ஆமாம், நீங்கள் இந்த வீட்டு குடி வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க? 1 மாசம் ஆச்சு சார். ஓ ஓகே, நான் கிளம்புறோம். வாயா. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. என்ன மாஸ்டர் இது? ஏதோ தப்பு நடந்திருக்கு நீலிமா. நாம சென்னையில தங்கி இருக்கிற விஷயம் போலீஸ்க்கு லீக் ஆயிருக்கு. ரொம்ப டேஞ்சர். இப்போ என்ன பண்ணலாம் மாஸ்டர்? இப்ப வந்த போலீஸ் அப்பாவியா இருக்காரு. எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்காது. ரொம்ப குடஞ்சானுங்கன்னா நாம மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி தனியா தங்குறது ரொம்ப ஆபத்து. உடனே இடத்த மாத்தி ஆகணும். ஹோட்டல்லையோ லாட்ஜ்லயோ தங்க முடியாது. போலீஸ் சொல்ல ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஏற்கனவே இங்க இருக்கிற ஒரு குடும்பத்தோட விருந்தாளியா போய் நாம தங்குறதா நல்லது. அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? ஏப்பா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு மாஸ்டர், அனிதான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஆனா அவ தனியா தங்கியிருக்கா மாஸ்டர். அது சரிப்பட்டு வராது. மேகலன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா மாஸ்டர். அவ குடும்பம் கூட இங்க தான் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஆனா அவ அட்ரஸ் எனக்கு தெரியாதே. நீலிமா, போலீஸ் மறுபடியும் நம்மளை தேடி வரதுக்குள்ள இடத்த மாத்தி ஆகணும். சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போகணும்.